கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாக ஒரு வார்த்தையை கூறுகிறது. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஹல்லேலூயா. நாம் எதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்தினின்று. எதற்கு நீ அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிக்கு. அப்படின்றால் நாம் இதற்கு முன்பாக எதற்கு அடிமைகளா இருந்தோமா? வேதம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீர்கள், தேவன் அற்றவர்களா இருந்தீர்கள், தேவனை சேராதவர்களா இருந்தீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பாவம் என்கிற தடை இருந்தது. இந்த பகை தேவனோடு உங்களை சேர விடாமல், ஐக்கியப்படாமல் தூரமாயிருந்தீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாவம் இருந்தது. அதனால் நீங்கள் எங்க இருந்தீர்கள்? தூரமாக இருந்தீர்கள், தேவன் அற்றவர்களா இருந்தீர்கள், கல்லை மண்ணையும் வணங்கினவர்களா இருந்தீர்கள், பாவம் செய்கிறவர்களா இருந்த அடிமைகளா இருந்தீர்கள், பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீர்கள். இப்போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. நாம் எங்க வந்திருக்கிறோம்? தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதனால் நமக்கு என்னது கிடைக்குதா? என்ன பலன் கிடைக்குது? நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்குதா? 2 பலன் கிடைக்குது. ஒன்று, பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நித்திய ஜீவன் என்கிற சொர்க்க வாழ்வு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்குது? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட வேண்டுமா? அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கும்படி அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் மட்டுமே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக முடியும், பரிசுத்தமாக்க முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். இதை நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும், நீதிக்கு அடிமையாக முடியும், பரிசுத்தமாக்க முடியும், பரிசுத்தம் அடைய முடியும், நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் பாவத்தினின்று விடுதலையாக முடியாது, நீதிக்கு அடிமையாக முடியாது, பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்காது, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. Thank you. God bless you.